தமிழ் மாதத்தில் முதல் மாதமாக வரக்கூடிய சித்திரை மாதம் பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட மாதமாகுங்க. இருந்தாலும் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, சுப காரியங்களை தவிர்க்க வேணுமா என்பதை பற்றி பல சந்தேகங்கள் இன்றளவுமே நிறைய பேரோட மனதில் இருந்துட்டு தாங்க இருக்குது. சித்திரை மாதத்தில் செய்ய வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தமிழ் மாதத்தில் எந்த மாதத்தில் பிறந்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வருஷத்தில் வரக்கூடிய 12 மாதங்களுமே ஒவ்வொரு மாதமும் தனித்துவம் வாய்ந்ததாகவும் ஆன்மீக சிறப்புகள் கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வருஷத்தில் முதல் மாதமான சித்திரை மாதம் மிக புண்ணியமான மாதமாகும். பல முக்கிய திருவிழாக்கள் இந்த மாதத்தில் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெறக்கூடிய தெய்வீக காலமாகவும் இந்த சித்திரை மாதமானது சொல்லப்படுது. இருந்தாலும் சித்திரையில் சுப காரியங்கள் செய்யலாமா கூடாதா, எந்தெந்த காரியங்களை செய்யலாம், எவற்றையெல்லாம் தவிர்க்க வேணும் அப்படிங்கிற சந்தேகம் இன்றளவுக்குமே நிறைய பேத்துக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. சித்திரை மாதத்தில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சுப காரிய பேச்சுவார்த்தைகள் நம்ம நடத்தலாங்க. திருமணம், வீடு வாங்குவது, தொழில் தொடங்குவது போன்ற பேச்சுவார்த்தைகளை இந்த மாதத்தில் தொடங்குவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் இந்த மாதத்தில் குறைஞ்சது ஒரு மரமாவது நம்ம நட்டு வைக்க வேணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சித்திரை மாதம் கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால வெயிலுக்கு இதமான மரங்களை நம்ம நடுவது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அக்னி நட்சத்திர காலத்தில் நீர்பந்தல், மோர்பந்தல், தயிர் சாதம் போன்றவற்றை தானமாக நம்ம கொடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அளவிட முடியாத புண்ணியமானது கிடைக்குங்க. அதே போல் ஏழை எளியோர்களுக்கு நம்ம இந்த மாதத்தில் தானம் செய்வதனால பித்ரு தோஷத்திலிருந்து நம்மளால் விடுபட முடியுங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. சித்திரை மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள்னு சில இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சித்திரை மாதத்தில் புது வீடு கட்டுவது, பால் காய்ச்சுவது, நிலை வைப்பது, காங்கிரீட் போடுவது, கூரை அமைப்பது போன்ற செயல்களை தவிர்த்து கொள்ள வேணுங்க. பூமி பூஜை செய்யக்கூடாதுங்க. கிணறு, குளம் நம்ம அமைக்கக்கூடாது. நில பராமரிப்பு வேலைகளை இந்த மாதத்தில் செய்யக்கூடாதுங்க. அதே போல் இந்த மாதத்தில் செடி, கொடி, மரம் இதை எதையுமே வெட்டுவதை தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. தமிழ் மாதங்களில் 12 மாதத்தில் முதல் மாதமாக வரக்கூடிய சித்திரை மாதத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சூரியன் மேச ராசியில் பிரவேசிக்கக்கூடிய நாளாகும். சித்திரை முதல் நாளான தமிழ் புத்தாண்டானது துவங்குதுங்க. புராணங்கள் படி இந்த நாளில் தான் பிரம்மா உலகத்தை படைத்ததாக சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம விரதம் இருந்து நெய் தீபம் ஏற்றி குபேரருடைய மனைவி சித்ரா தேவியை வழிபட்டோம்னா செல்வமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சித்திரையில் விரதம் இருந்து சிவபார்வதியை வழிபட வேணுங்க. தானங்கள் செய்ய வேணும். இப்படி செய்வதனால மகிழ்ச்சியான வாழ்க்கையானது அமையுங்க. நம்முடைய வாழ்க்கையில் சிவலோக பதவியானது கிடைக்கும், அதாவது முத்தி நிலையானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மதுரையில் நடைபெறக்கூடிய மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை நேரில் தரிசனம் செஞ்சோம்னா களத்திர தோஷம், நாகதோஷம் போன்ற தோஷமானது விலகிவிடுங்க. 12 வருஷங்கள் தொடர்ந்து தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய தலைமுறைக்கே தோஷ நிவர்த்தியானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. சித்திரகுப்தரை வழிபடுவதும் தானங்கள் செய்வதும் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே குறைந்துவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. சித்திரை மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. குடும்பத்தில் தலைமுறையாக முன்னோர்கள் வழிபட்டு வரக்கூடிய தெய்வத்திற்கு குலதெய்வம் என்று பெயராகுமாங்க. எத்தனை தெய்வங்களை நம்ம வழிபட்டாலும் குலதெய்வத்தை வழிபடுவது சிறப்பானதாகும். அந்த தெய்வத்தினுடைய அருளை பெறுவது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி, முன்னேற்றம், செல்வ செழிப்பானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. குலதெய்வத்தை முன்னோர்கள் வழிபட்ட முறையை பின்பற்றி நாமளும் அதே வழியில் பின்பற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும்.
குலதெய்வத்தை எந்த கிழமையில் நம்ம வழிபட்டோம்னா தெய்வத்தினுடைய முழு அருளையும் பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான வழிபாடாகுங்க. நம்ம ஒவ்வொருவருக்குமே இஷ்ட தெய்வம் என எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரிங்க, அவற்றை எல்லாமே தீவிரமாக நம்ம வழிபட்டுட்டு வந்தாலும் சரி, நம்முடைய முன்னோர்கள் காலங்காலமாக வழிபட்டுட்டு வந்த நம்முடைய குல தெய்வத்தை வழிபடுவது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. குல தெய்வத்தை நம்ம முறையாக வழிபட்டுட்டு வந்தோம்னா குல தெய்வத்துடைய அருளை பெற்றால் மட்டுமே மற்ற தெய்வங்களுடைய அருளானது நமக்கு கிடைக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள், தடைகள், பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடியவங்க அந்த நிலை மாற வேணும் அப்படின்னா முறையாக நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட வேணுங்க. உங்களுக்கு உங்களுடைய குல தெய்வம் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வழிபடலாங்க. ஆனால் சில பேருக்கு குல தெய்வம் எதுனே தெரியாமல் இருக்குங்க. அப்படிப்பட்டவங்க குல தெய்வத்தை தெரிந்து கொள்ள நினைச்சிங்க அப்படின்னா தினமும் நீங்கள் பூஜை அறையில் நெய் விளக்கு ஏற்றி மனதார நீங்கள் வழிபட்டுட்டு வர வேணுங்க. குல தெய்வத்தை எது என தெரியும் வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா யாராவது உறவினர்கள் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய கனவுல கூட குல தெய்வம் யார் என தெரிய வருங்க. அப்படியும் உங்களுடைய குல தெய்வம் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாடி ஜோதிடத்தில் குலதெய்வ காண்டத்தை பார்த்து உங்களுடைய குல தெய்வம் எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாங்க. குலதெய்வ கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது சென்று கண்டிப்பாக வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. குலதெய்வம் கோவில் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அடிக்கடி போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய வீட்டிலேயே குலதெய்வம் படம் இருந்துச்சுன்னா அதை வைத்து மிக எளிமையான முறையில் பூ போட்டு கூட தினமும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வரலாங்க. அதுவும் முடியாதவங்க இன்னும் எளிமையான முறையில் தினமும் காலையில் எந்திரிச்சோடனே உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுடைய மனதார நினைத்து கொண்டு வழிபாடு செய்யலாங்க. உங்களுடைய குல தெய்வத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க வேணும், எல்லாமே நல்லா தான் நடக்க வேணும், அதுக்கு நீ அருள் செய்ய வேணும் அப்படின்னு மனசார வேண்டிக் கொண்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய தொடங்கலாங்க. இதனால் உங்களுடைய குல தெய்வத்துடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. குல தெய்வத்தை வழிபடுவதற்கு குல தெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு எல்லா நாட்களுமே விசேஷ நாட்களாக சொல்லப்படுதுங்க. இருந்தாலும் அமாவாசை, பௌர்ணமி போன்ற 2 நாட்களில் உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாளில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நேரில் போயும் இல்லைன்னா உங்களுடைய வீட்டிலேயோ கூட குலதெய்வம் படர்ந்துச்சுன்னா அதை வைத்து ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இதனால் குல தெய்வத்தோடைய அருளானது எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இந்த 2 நாட்களில் குல தெய்வத்திற்கு நேர்த்திக்கடை நிறைவேற்றுவதும் சிறப்பானதாகுங்க. குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. கிழமை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா குல தெய்வத்தை வழிபட்டு குல தெய்வத்துடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக சொல்லக்கூடியது வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையாகுங்க. ஒருவேளை உங்களுடைய குல தெய்வம் சிவபெருமானாகவோ இல்லைன்னா சிவனுடன் சம்பந்தப்பட்ட முனீஸ்வரர் போன்ற தெய்வங்கள் உங்களுடைய குல தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திங்கட்கிழமை நாளில் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் முருகனோடு தொடர்பு இருக்கக்கூடிய தெய்வங்களாக இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வழிபடலாங்க. பெருமாளுடன் தொடர்புடைய தெய்வங்களாக இருந்துச்சுன்னா புதன் மற்றும் சனிக்கிழமை நாளில் உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்துடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. பெண் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய அம்பாள் மற்றும் பெண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் வழிபட்டுட்டு வரலாங்க. குல தெய்வ வழிபாடே இது வரைக்கும் குடும்பத்தில் செய்தது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, எனக்கு குலதெய்வமே தெரியாது, கண்டுபிடிக்க வழியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் குல தெய்வமாக மனதார ஏற்றுக்கொண்டு ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரிங்க, ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா முருகப்பெருமான குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாங்க. முருகப்பெருமான் வழிபாட்டில் அனைத்து தெய்வ வழிபாடுகளும் அடங்குவதனால அவரை குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். பெண் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காமாட்சி அம்மனை குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாங்க. காமாட்சி அம்மனுக்குள்ள 30 தேவர்களும் அடக்கும். 3 தேவியர்களுடைய அம்சமாக விளங்கக்கூடியவங்க தான் காமாட்சி அம்மன் ஆவாங்க. ஒருவேளை வைண தெய்வத்தை குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான குல தெய்வமாக நினைத்து நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பானது ஏற்படுங்க. அதே
அதே போல் எந்த ஒரு எதிர்மறையான ஆற்றல்களும் உங்களை அண்டாதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.